Welcome students for this NMMS class. இந்த NMMS classல இப்ப நம்ம straight away நம்ம ஒரு question paper எடுத்து சால்வ் பண்ணலாம். இது தெரியுதா? ஸ்கிரீன்ல question paper தெரியுதா? Yes, sir. கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் போட்டிருக்கு. சோ முதல் கேள்வி நான் படிக்கிறேன். எப்போ பண்ற மாதிரி முதல் கேள்வி நான் படிக்கிறேன். ஒரு வாகன ஓட்டுநர் 2 மணி நேரத்தில் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா ப்ளீஸ். ஒரு வாகன ஓட்டுநர் 3.2 மணி நேரத்தில் 155.04 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம் என்ன? A motorist covers a distance of 135.04 kilometer in 3.2 hours. Find the speed of the motor. அந்த motorist என்ன வேகத்துல கடக்கிறாருன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி போடுறதுங்கிறது தெரியும். distance is equal to speed into time இல்லையா? distance is equal to speed into time. அந்த speed into என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? they have given the distance கொடுத்தாங்க, டைம் கொடுத்தாங்க, அது ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? d equal to s into t இல்லையா? d equal to s into t. இப்போ d கொடுத்தாச்சு, டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, t கொடுத்தாச்சு, s கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? புரியுதா நான் சொல்றது? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? Yes, sir. Yes, sir. சத்தமே காணுமே. சரி, அதான் இப்போ ஒரு வாகனத்தில் இப்ப கொடுத்திருக்காங்க, அது என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, இப்போ ஒரு வேற ஒரு ஸ்கிரீன் தெரியுதா இப்போ? Yes, sir. ஓகே, இங்க பாருங்க. distance is equal to speed into time. இப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, டைம் கொடுத்தாச்சு. டைம் எவ்வளோ? டைம் ஈக்குவல் டு எவ்வளோ? மைக் ஆஃப் பண்ணி வைங்க எல்லாரும். டைம் 3.2 hours. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 155.04 கிலோமீட்டர். எப்படி கண்டுபிடிக்கிறது? So speed is equal to என்னது? distance divided by மைக் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா. யார் அது? மைக் ஆஃப் பண்ணா மைக் ஆன் பண்றீங்க. சுகந்தலா தேவி, ஏன் இப்படி பண்றீங்க? நீ குட் கேர்ள் தானே? மைக் நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க மைக்க பாருங்க. இப்ப தெரியுதா? பாருங்க, சின்னதா போட்டிருக்கேன். இப்ப பெருசு பண்ணலாமா? எப்படி பெருசு பண்றது பண்ணி பார்க்கலாம். யார் ஒரு மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? யாருது? முகமது ஹுசைனா? மைக் ஆன் பண்ண வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பதில் சொல்லும் போது மைக் ஆன் பண்ணுங்க. பர் d equal to s into t. தெரியுதான்னு நினைக்கிறேன். தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அல்லது வேற ஒரு ஃபைல் எடுத்துக்கலாம். இருங்க, வேற ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, வேற ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். d equal to s into t. இப்ப தெரியுதா? கொஞ்சம் பெருசா தெரியுதா? Yes, sir. Yes, sir. Yes, sir. d அப்ப d எவ்வளோ? d equal to 155.04 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. டைம் ஈக்குவல் டு 3.2 hours கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்பீடு கேக்குறாங்க. ஸ்பீட் எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்பீட் ஈக்குவல் டு
டி டிவைடட் பை டி. டி எவ்வளோ? ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணட்டும்? மைக் ஆன் பண்ணி பாருங்க. 135.04 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 3.2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர் அதுக்கு? மாரீஸ்வரி ஏன் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? மாரீஸ்வரி அழகுராஜ் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன் பண்ணணும். தெரியலன்னா அப்படியே வாயை மட்டும் உட்கார்ந்துட்டு இருங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. கால்குலேட் பண்ணிட்டே இருங்க. கரெக்டான ஆன்சர் வர்ற வரணும் கால்குலேட் பண்ணிட்டே இருங்க. சரியா? சரிங்க பாருங்க. கொஸ்டின் இதுதான். சரி, கொஸ்டின் ஒருத்தர் படிங்க. யார்? அப்துல் அஃப்ரீத் படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் படிங்க கொஸ்டினை. சார் படிங்க. படிமா. வாகன ஓட்டுநர் 3.2 மணி நேரத்தில் 135.04 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம் என்னன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணணும்? அது 135.04 3.2 வகுத்து சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆன்சர் இருக்கு. என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 4.22 கிலோமீட்டர் அப்படி வருமா? கரெக்டா வகுத்து சொல்லணும். சும்மா வாயில வந்து வளரக்கூடாது. வகுத்தீங்களா? வகுக்காமே சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். வகுத்தே தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, பட் வகுக்காமையே நான் பண்ணாமையே நான் பண்ணிட்டேன்னு சொல்லி தப்பா சொல்றது. அப்படியா ரைட்டா சொல்றீங்களா? அதுவும் இல்லை. வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வகுத்து சொல்லுங்க பார்க்கலாம். 135.04 3.2 வகுத்தால் என்ன வரும்னு பாருங்க. Sir, 42.2 kilometer by hour. Correct. 42.2 kilometer per hour வருதாம் அவருக்கு. எல்லாருக்கும் வருதான்னு பாருங்க. அவர் கரெக்டா தான் சொல்றாரான்னு பார்க்கலாம் இருங்க. அவர் யார்? அவர் அஃப்ரிதா. $42.2 கிலோமீட்டர். அப்ப என்ன? எந்த ஆப்ஷன் கண்ணா? C. Third option C. Third option. C இல்லப்பா, third option. இங்க C கிடையாது. ஓகே. அடுத்த கேள்வி படிங்க. நீங்களே படிங்க. What should be added to 3x power 2 plus xy plus 3y power 2 to obtain 4x power 2 plus 6xy? 6xy. எதை ஆட் பண்ணா அது கிடைக்கும் கேக்குறாங்க. இருக்கு யாரோ வந்துட்டு இருக்காங்க. சார் 2 னா ஸ்கொயர் இல்லையா சார்? ஆமா ஸ்கொயர் தான். அது ஸ்கொயர்னு சொல்லலாம். பாருங்க, இத எப்படி வேணா படிக்கலாம். 3x² plus xy plus 3y square படிக்கலாம். அல்லது 3x power 2 plus xy plus 3y power 2 னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். சரி, யார் தமிழ் ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். தமிழ் யாரோ ஒருத்தர் படிங்கன்ற. ஓகே சார். 4x square 2 plus 6x 4x square தான். x square 2 கிடையாது. 4x square plus 6xy ஐ பெறுவதற்கு 3x square plus xy plus 3y
ஸ்கொயருடன் எதை கூட்ட வேண்டும்? எதை கூட்ட வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் நீங்களே பார்த்து சொல்லுங்க. எந்த ஆன்சர் வரும்? 4x square plus 6y பெறுவதற்கு 3x square plus xy minus 3y square உடன் எதை கூட்ட வேண்டும்? இப்ப ஒவ்வொரு ஆப்ஷனா கூட்டி பாருங்க. அதுல 3x square xy plus 3y square உடன் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனா எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்? முதல் ஆப்ஷனை கூட்டி பாருங்க, வருதான்னு பார்க்கலாம். முதல் ஆப்ஷன்ல இங்க 3x square இருக்கு, இங்க ஒரு x square இருக்கு. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 3x square plus x square என்ன வரும்? 4x square வருமா? யாரும் பேசிட்டே இருக்கீங்க. யார் இது? முருகேஸ்வரி, ஏன் இப்படி பண்றீங்க? நான் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னேன்ல. 3x square plus xy plus 3y square ஓட எதை கூட்டினால் முதல் ஆப்ஷன் எடுத்துப்போம். முதல் ஆப்ஷன் வந்து x square plus 5xy minus y square. அது கூட்டினா அது வருதான்னு பார்க்கலாம். 3x square ஓட x square கூட்டினா 4x square. ஓகே, வந்துருச்சு. அடுத்தது xy இருக்கு, அதோட 5xy கூட்டுறீங்க. xy 5xy கூட்டினா 6xy வருதா? அதுவும் வந்துருச்சு. அப்புறம் 3y square இருக்கு, அதோட மைனஸ் 3y square கூட்டினா என்ன ஆகும்? 3y square மைனஸ் அது அடிஞ்சிரும், 0. அப்போ ஒண்ணு வராது. அப்போ கரெக்டா வந்துருச்சா? தேர்ட் ஆப்ஷனா? நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஏன் தேர்ட் ஆப்ஷன் வருது உங்களுக்கு? நல்லா பாருங்க. கரெக்டா கூட்டும் போது கரெக்டா மைனஸ் பிளஸ் சைன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருதா எல்லாருக்கும்? உங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியலையாட்டு இருக்கு. என்ன பண்றது பார்ப்போம். பாருங்க, இங்க வந்து 42.2 வந்துருச்சு. அது விடுங்க. அடுத்தது என்ன என்ன கொடுத்துருக்காங்க இரு பார்க்கலாம். 3x square plus xy plus 3y square. 3x square plus xy plus 3y square. இதோட எதை கூட்டினால்? அப்போ x square முதல் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். x square plus 5xy minus 3y square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியா? முதல் ஆப்ஷன் எப்படிதான் வருதான்னு பார்த்துக்கலாமா? முதல் ஆப்ஷன் வருது. ஆமா, x square plus 5xy minus 3y square. x square plus 5xy minus 3y square. இப்போ ரெண்டையும் கூட்டுறேன். இங்க ஒரு 3x square, இங்க ஒரு x square. அப்போ ரெண்டையும் இதை கூட்டுறேன். கூட்டினால் 3x square plus x square வரும், 4x square வந்துருச்சு. அடுத்தது ஒரு xy ஒரு 5xy கூட்டினா 6xy வந்துருச்சு. அடுத்தது ஒரு பிளஸ் 3y ஸ்கொயர் ஒரு மைனஸ் 3y ஸ்கொயர் கூட்டினா ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப பிளஸ் 0 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்குது? 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy வருது. அதான கேட்டிருக்காங்க. 4x ஸ்கொயர் பிளஸ் 6y வருவதற்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கரெக்டா வந்துச்சு. அப்ப ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். புரியுதா? எஸ் சார். புரியுதான்னு? எஸ் சார். இந்த மாதிரி தெரியல. அடுத்தது சரி, இப்ப கடைசி எஸ் சொன்ன பொண்ணு சொல்லுங்க. 93வது கேள்வி படிங்க. 93வது கேள்வி படிங்க. படிமா. A wheel makes 48 revolutions in 3 seconds. The number of revolutions in 30 seconds is? தமிழ் படி. ஒரு சக்கரம் 3 வினாடிகளில் 48 முறை சுழல்கின்றது எனில் 30 வினாடிகளில் அச்சக்கரம் சுழலும் எண்ணிக்கை எவ்வளோ? மூணு வினாடியில 48 முறை சுழல். 30 வினாடிகளில் 480 சார். 480 எப்படி கண்டுபிடி? கரெக்ட். 480 என்பது சரியான விட. எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 3 வினாடிகளில் 48 முறை
வகுத்தல் 3 அப்புறம் பெருக்கல் அதோட 30 பெருக்கணும். அப்படி என்ன ஆகும்? இந்த 3 கீழே இருக்குது, 30 மேல இருக்கு, அதை அடிச்சா 10 வரும். இப்ப 48 இன்ட்டு 10 வரும். அது ஈக்குவல் டு 480. 480 என்பது சரியான விடை. வெரி குட். 94வது கேள்வி பாருங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த எக்ஸின் அளவு ஏபி மற்றும் சிடி இணையானது. எக்ஸின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? இந்த 3 தான், இந்த 3யும் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த இப்படி ஒரு கோடு போடுது, 2 கோடு இணை கோடு இருக்கு. இப்படி ஒரு நடுவால ஒரு கோடு போட்டா இந்த 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இந்த 3x-ம் இந்த 3யும் சேர்த்துனா 180. 3 தான் எக்ஸ். அப்ப 3x பிளஸ் எக்ஸ் 180. 4x ஈக்குவல் 180. அப்ப x ஈக்குவல் எவ்வளோ? 45. பாருங்க, இந்த 3யும் எக்ஸும் ஈக்குவல். அப்படின்னா இந்த 3க்கு பதில் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இந்த 3x இங்க ஒரு எக்ஸ், இந்த ஒரே கோட்ல அதை கூட்டினா 4x, அது ஈக்குவல் டு 180. 4x ஈக்குவல் டு 180. எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ? 4x ஈக்குவல் டு 180 என்றால் x ஈக்குவல் டு எவ்வளோ? 4x ஈக்குவல் டு 180. அப்ப x எவ்வளவு வருது சொல்லுங்க மக்கள், டக்கு டக்கு சொல்லுங்க. 180 டிவைட் பை 4 எவ்வளவு வருது? பெருக்கல் கூட்டல் தெரிய மாட்டேங்குதே. 45 sir. 45. ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? இது சொல்றது இவ்வளவு நேரம் ஆகணுமா? 45 is the answer. 45 ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்கிறது. ஆன்சர் இருக்கிறது. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். First option sir. அதான் ஓகே. அடுத்து 95வது கேள்வி படிங்க. அஃப்ரீத் படிங்க பார்க்கலாம். அஃப்ரீதா அப்துல்லா யாரோ ஒருத்தர் அவரு படிக்கண்ணா. சரி, நான் படிக்கலாங்களா? அதான் நீ உங்களுக்கு பேர் என்னப்பா? வி ராகுல். ராகுல் படிங்க. உங்களோட அஃப்ரீத் சொல்லிட்டு. If 3p plus 4 is equal to 25, then p is dash. மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சோ கண்டுபிடிங்க பார்க்கலாம். Seven, sir. 3p Plus 7. plus p. 3p plus 4 equal to 21. 3p equal to 21. 21 அப்ப p equal to 7 என்பது சரியான விடை. எல்லாரும் 7 வந்துச்சா? Yes sir. இப்ப 7 சொன்ன பொண்ணு படிங்க. 96வது கேள்வி. 7 ஒரு பொண்ணு சொல்லிச்சல, அந்த பொண்ணு படிமா. இப்ப 7 ஒரு பொண்ணு சொல்லிச்சல, அந்த பொண்ணு படிக்கிட்டோம். அடுத்த கேள்வி. சரி, வேற யாரோ ஒருத்தர் படிங்க. அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குது. If the sum of அடுத்தடுத்து three வரும் மூன்று consecutive integer is ஒரு நிமிஷம் யார படிக்கிறாங்க? படிங்கப்பா. அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்ணின் கூடுதல் 30 எண்ணில் இடையே அமையும் எண் எது? இங்கிலீஷ்லயே படி. If the sum of 3 consecutive integer is 30, then the middle number is 3 அடுத்த எழுத்து கூட்டினா 30 வருதாமா. சரி, ஒரு உதாரணத்துக்கு பாருங்க. 10. முதல் எண் என்ன? முதல் நம்பர் என்ன? நடு எண் 10 ன்னா முதல் நம்பர் என்னவா இருக்கும்? முதல் நம்பர் என்னவா இருக்கும்? 10. நடு எண் இடையே அமையும் எண் 10. பட் 3 எண் சொல்றாங்க. 3 எண் என்னென்ன எண்? 3 எண் சொல்லுங்க பார்க்கலாம். 9. 11. அடுத்தடுத்த வரும் எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. 9, 10, 11 அதான் ஆன்சர். இது கேட்டது நடு எண் 10. அடுத்தது படிங்க.
ஒரு முக்கோணத்தின் The எந்த sum of the ஹலோ வணக்கம். 97வது கேள்வி படிங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 ஆகிறது எனில் அசல் டேஷ். இருங்க, இது நான் பண்றேன். இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க. நீங்க இந்த விகித இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருப்பீங்க, தனி வட்டியெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல என்ன படிச்சிருப்பீங்கன்னா PNR by 100. I equal to yes PNR by 100. I is the interest. I வந்து அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட், வட்டியின் பேர், தனி வட்டியின் பேர். I is the interest. P வந்து எவ்வளவு? P என்ன? பிரின்சிபல், அசல். ஆமா, மைக் ஆஃப் பண்ணி வைமா. யாருமா ஆன் பண்ணி வச்சிருக்கிறது? உங்க வீட்டுல பேசுறது. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. நீங்க படிக்கும்போது யாரும் பக்கத்துல இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுல பேசுறதெல்லாம் கேக்குறீங்க. உங்க சீக்கிரட்ல எனக்கு தெரியுது. P வந்து பிரின்சிபல், N வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தமிழ்ல சொல்றேன் பாருங்க. P வந்து I வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி, தனி வட்டி. இந்த கேஸ்ல தனி வட்டி. P வந்து பிரின்சிபல், அதுக்கு பேர் அசல். N வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது எவ்வளவு வருஷம் அந்த பணம் வட்டி கொடுக்குறீங்க. R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம். இப்போ இதுல இந்த கேள்வியில நம்ம பார்க்கலாம் என்ன. இப்ப பாத்தீங்கன்னா 8% வட்டி விகிதம் 5 ஆண்டு. இது 8% வட்டி விகிதம் 8%. இது 8ன்னு கொடுத்தாங்க, 5 ஆண்டுன்னு கொடுத்தாங்க. 5 ஆண்டு கொடுத்தாச்சு. பிரின்சிபல் தெரியல, அதுதான் தெரியல. தெரியாத நம்ம எப்பவுமே எக்ஸ்ன்னு வச்சுப்போமா? ஆமா, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ ஆனா என்ன கொடுத்துருக்கான்னா தொகையானது 10,080 ஆகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10,080 அந்த அசல் எவ்வளவோ அதையும் இன்ட்ரெஸ்ட் கூட்டினா 10,080 வருது. அப்போ அந்த 10,080 என்பது 10,080 என்பது ஈக்குவல் டு P பிளஸ் I. அது P பிளஸ் I. அப்ப இந்த இதுல நம்ம போடுங்க பார்க்கலாம் என்ன. அப்ப வந்து I ஈக்குவல் டு எவ்வளோ? I equal to 10,080 minus P. அப்ப போட்டு இந்த ஃபார்முலாவில் போட்டு நீ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். பாருங்க என்ன ஆன்சர் வரும். 10,080 minus P equal to P into N. அதான் P தான் இந்த இடத்துல பிரின்சிபல்னே வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வேண்டாம், பிரின்சிபல்னே வச்சுக்கலாம், Pனே வச்சுக்கலாம். இன்ட்டு N எவ்வளோ? இன்ட்டு 5 இன்ட்டு 8 டிவைட் பை 100. அச்சா, அப்ப என்ன ஆகுது? அந்த 100 அந்த பக்கம் இப்படி பார்க்கலாம். 10,080 மைனஸ் P ஈக்குவல் டு P. இதெல்லாம் சுருக்கணும். என்ன ஆகுது? 5 இன்ட்டு 8 40 40 P டிவைட் பை 100. அப்போ இந்த பக்கம் எல்லாம் கொண்டு வாங்க. 100 இந்த பக்கம் கொண்டு வந்த என்ன ஆகும்? 10,080 இன்ட்டு 100 மைனஸ் 100 P ஈக்குவல் டு 40 P. கரெக்டா? நான் போட்டது இந்த 100 இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப 2 மல்டிப்ளை ஆயிடும். இப்ப P எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, P எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ 10,080 100 ஈக்குவல் டு 100 அந்த பக்கம் கொண்டு போனா 100 பிளஸ் 40 140 P. 140 P. அப்ப P எவ்வளோ? P ஈக்குவல் டு 10,080 இன்ட்டு 100 டிவைட் பை 140. இது எவ்வளவு வருது? அதுதான் ஆன்சர். ஒரு 0 கேன்சல் ஆயிடுது. 10,080 இன்ட்டு 10 டிவைட் பை 14 வருது. அதுக்கு அடுத்துல வந்து 2ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். இல்ல 10,080 14ஆல் டிவைட் பண்ணி எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 10,080 டிவைட் பை 14 போடுங்க பார்க்கலாம் எவ்வளவு வருது. 72,000. 720 வருதா? அப்போ 720 into 10 7,200. இந்த ஆன்சர். அதாவது அந்த ஆன்சர்ல 7,200 இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்கு. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் சொல்றேன் பாருங்க. இன்னொரு மெத்தட் சொல்றேன்.
இப்போ நமக்கு ஆன்சர் எதுவும் தெரியாது. சரி, ஏதோ ஒரு மொட்டையை 6600 எடுத்து பார்ப்போம். நான் வந்து 6600 ஆன்சரா இருக்குன்னு சொல்லிட்டு 6200 வந்து பி. அப்புறம் ஐ தான் தெரியாதே. சரி, நம்ம ஐ கண்டுபிடிப்போம். ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 தெரியும். ஒன்று போட்டா அப்போ 6600 இன்டூ என் எவ்வளோ 5 இன்டூ 8 டிவைட் பை 100 போட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ வருது? ஐ ஈக்குவல் டு 6600 2 சைபர் போச்சு. 66 இன்ட்டு 40 எவ்வளோ வருது? இது 66 இன்ட்டு 40 எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். சைபர் 24க்கு 4 அப்புறம் 22 26 2640 வருதா? 2640 வருதா? ஐ ஈக்குவல் டு 66 இன்ட்டு 40 போட்டா 2640 வருதா? Yes, sir. அப்ப இந்த 2640 வந்து இன்ட்ரெஸ்ட். இப்ப பி பிளஸ் ஐ போட்டு பாருங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். பி பிளஸ் ஐ, பி பிளஸ் ஐ ஈக்குவல் டு பி வந்து 6600 பிளஸ் ஐ வந்து 2640 ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 6600 பிளஸ் 2640 எவ்வளவு வருது? டக்கு டக்கு சொல்லுங்க. கூட்டல் கழித்தலே தகராறாற்று உங்களுக்கெல்லாம் 9240 வருது. ஆனா நமக்கு எவ்வளவு வரணும்? 10,080 வரணும். இங்க பாருங்க, இந்த கணக்கு பாருங்க. 10,080 வரணும். ஆனா 9,200 இந்த 6,600 எடுத்தால் 9,240 வருது. அதனால 6,600 ஆன்சர் கிடையாது. அப்போ அதை விட அதிகமா வரணும்னா ஒண்ணு 6,800 ஆன்சரா இருக்கலாம், அல்லது 7,200 ஆன்சரா இருக்கலாம். இந்த ரெண்டு ஏதோ மறுபடியும் ட்ரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும் எது ஆன்சர். இப்படியும் போடலாம். ஆப்ஷன், அது என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து கால்குலேட்டும் பண்ணலாம். ஓகே, ராகுல் படிங்க. 98வது கேள்வி படிங்க. The sum of the lengths of any two sides of a triangle is dash then the third side. தமிழையும் படிங்க. ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்கள் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட டேஷ் இருக்கும். முக்கோணம் எந்த இரண்டு பக்கம் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட டேஷ் இருக்கும். குறைவாக இருக்கணுமா அதிகமாக? சமமாக இருக்கும். சமமாக இருக்கும் என்பது தவறான விடை. இப்ப நீங்க சொல்லுங்க. அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும் என்பது சரியான விடை. அதாவது எந்த ரெண்டு இதையும் கூட்டா மூணாவது விட அதிகமா இருக்கும். அப்பதான் அது முக்கோணமே வரைய முடியும், இல்லைன்னா வரைய முடியாது. பாருங்க, இப்போ முக்கோணம் ட்ரையாங்கிள்ஸ் சைட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்படி கேட்பாங்க, சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்பாங்க. 3,4,5 ட்ரையாங்கிள் பண்ண முடியுமா? ட்ரையாங்கிள் வரைய முடியுமா? வரையலாம். ஏன்னா ரெண்டு பக்கத்துக்கு கூட்டினா மூணாவது விட பெருசா இருக்குது. 3 + 4 கூட்டினா 7 வருது, அது 5 விட பெருசா இருக்கு. 4 + 5 கூட்டினா 9 வருது, அது 3 விட பெருசா இருக்கு. அப்புறம் 3 + 5 கூட்டினா 8, அது 4 விட பெருசா இருக்கு. இப்ப இப்படி இருக்குங்க 5, 6, 11. இது ட்ரையாங்கிள் வரைய முடியுமா? வர முடியாது. அதே மாதிரி 12, 13, 20. No sir. நல்லா No பாருங்க. sir. No sir. ஏன்னா எந்த ரெண்டு பக்கத்து கூட்டினாலும் அதிகமா. அடுத்தது பாருங்க 10, 8, 17, 8 19. சாரி. No sir. No, ஏன்னா ரெண்டு No பக்கத்து sir. கூட்டினா 3 இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். யாரோ மறுபடியும் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? யார் அது? குறும்பு பையனாடு இருப்பாடாட்டு இருக்கு. குறும்பு பையனா குறும்பு கேர்ளா? அச்சோ, இப்படி மோசமா இருக்கீங்க. நானே ஒரு தடவை சொல்றேன், 2 தடவை சொல்றேன், மறுபடியும் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. யார் அது சொல்லுங்க? மாரீஸ்வரி தான். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க 99வது கேள்வி. 99வது கேள்வி படிக்கலாம் இருங்க.
யாரோ ஒருத்தர் படி 99வது கேள்வி ராகுல் The sum of the digits of the denominator in the denominator is from of 112 simplest form divided by 528. தமிழ்ல படி. நூத்தி 12/58 இணையல் 58 நல்லா பாரு. ஏன் படிக்கிறீங்க? கண்ணுன்னு இப்ப சரியில்லையா? ஏனா சார் இரு யாரோ ஒருத்தர் படிச்சாங்களே படிக்கட்டும். பகுதி இணை படிங்க, முதல்ல இருந்து படிங்க. பகுதி சார் முதல்ல இருந்து படிங்கிற பகுதியா? 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். யார் இவருக்கு படிச்சவர்? யாரு? பாராட்டுக்கள். யாரு படிச்சவர்? யாரு? அப்துல் வகாப். அப்துல் வகாப். உங்க வீட்டுல ஏன் பேசிட்டு இருக்காங்க? அவங்க போக சொல்லுங்க. ரூம்ல இருக்க கூடாது அவங்க. சரி சார். அவங்க எல்லாம் நீங்க பாடம் படிக்கும் போது அவங்க பேசலாமா? சொல்லுங்க. உங்க அம்மாவை பேசலாமா? நீங்க இப்படி பேச நான் எப்படி பாடம் படிப்பேன்? அப்ப எப்படி நான் பெரிய ஆளாவேன்னு கேளுங்க அவங்க. சரி சார். அவங்க அங்கிருந்து ரூம் போக சொல்லுங்க. வெளி ரூம் போக சொல்லுங்க. எல்லா வீட்டும் இதே பொழப்பா போச்சு. ஒருத்த பையன் படிக்கிறான்னா அந்த அப்பா அம்மா வந்து பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி படிப்பு வரும் உங்க பசங்களுக்கு? அப்புறம் எங்க பையன் படிக்கிறான்னு எப்படி படிப்பான்? ஏமா உங்க பையன் படிக்கிறான், அவங்க எதை பார்த்து படிக்கிறானா நீங்க அமைதியா இருக்கணும்னு தெரியாது உங்களுக்கு? என்ன பொழப்புன்னு தெரியல எனக்கு. ஓகே, 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் என்ன? தமிழ்ல, இங்கிலீஷ்ல the sum of the digits of the denominator in the simplest form of 112 divided by 528. முதல்ல simplest form of 112 divided by 528 நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். இருங்க. 112 divided by 528 இத சுருக்கங்க பார்க்கலாம். 2ஆல வகுத்து என்ன வரும்? மேல 6 சார். கீழ 264 வருமா? மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணா 28 வருமா? மேல 132 வருமா? மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 14 வருமா? என்ன வரும்? 66 வருமா? மறுபடியும் டிவைட் பண்ண என்ன வரும்? 7 டிவைட் பை 33 வருமா? சார் 6ங்களா சார் ஆன்சர்? இருப்பா. இதெல்லாம் கரெக்டா நான் போட்டுக்கலாம். கரெக்டான்னு பாருங்க. நானே தப்பாவும் போடலாம். வேணுனே தப்பா போட்டு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு தப்பா போட்டாலும் போடுவேன். நான் போட்டதெல்லாம் கரெக்டா பாருங்க. முதல்ல நான் போட்டதெல்லாம் கரெக்டா? கரெக்ட். ஓகே, அப்ப the simplest form என்பது இந்த 7 டிவைடட் பை 33ங்கிறது simplest form. 7 டிவைடட் பை 33 என்பது simplest form. இந்த ரெட்ல போட்டிருக்கேன். இப்போ இதுல 7 என்பது தொகுதி, 33 என்பது பகுதி. 7 என்பது நியூமரேட்டர், 33 என்பது டினாமினேட்டர். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. digits of the denominator. அப்ப 33ல இருக்கிற 2 என்ன 3 அந்த 2 கூட்ட என்ன வருது? 6. இப்படிதான் முதல்ல சொல்லிட்டாரு அவர். ராகுல் சொல்லிட்டாரு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அந்த 3 + 3 6 இதுதான் ஆன்சர். சரி, இது மாதிரி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். கேள்வி அடுத்தது. ஓகே, ராகுல் படிங்க. 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. ஆமா, 7ங்கிற நம்பர் வரும். அது மாதிரி 2 டிஜிட் நம்பர்ஸ் என்னன்னு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 7 இலக்கமாக கொண்டது என்னன்னு இருக்குது? 17 சார். 17 இருக்கா? 17. அப்புறம் 18 எப்படி வரும்? 7 எங்க வருது? 19 சார். 19 எப்படி வரும்? 7 வருதா? 17க்கு அப்புறம் எது 7 வருது? 47.
27. 27. அப்புறம் 37 sir. அப்புறம் 47. 57. 57 sir. 77. இல்ல அதுக்கு முன்னாடி என்ன வரும்? 76. 70 71. 70 வரும். 70 71 71. 72. 73. 74. 75. 76. 78. 79. என்ன வரும்? 87. 87 அதுக்கப்புறம் 97. அதுக்கப்புறம் நம்பர் வந்து 107. நம்பர் எழுதிருக்க கூட்டுங்க. How many numbers are there? மொத்தத்தையும் கூட்டணுமா சார்? இல்ல எல்லாத்தையும் எத்தனை நம்பர் கவுண்ட் பண்ணுங்க, கூட்ட வேண்டாம், கவுண்ட் பண்ணுங்க. 18. 18 நம்பர் இருக்குங்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு குழந்தை. பார்க்கலாமா? 18 இருக்கா? இருக்குது. அதுதான் ஆன்சர். இப்படிதான் போடணும். இதுல போடும்போது என்னென்ன தப்பு பண்ணுவீங்க சொல்றேன் பாருங்க. தப்பு பண்ணும்போது எல்லாம் இது முடிய 67 முடிய போடுவீங்க, அப்புறம் 70 போட மாட்டீங்க, 77 போட்டு போயிருவீங்க, அது தப்பாகும். 70 போடணும், 71 போடணும், அப்படியே. இப்போ இந்த கேள்வியில இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறேன். ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்னா, இந்த மாதிரி 7 கொண்ட ஈரிலக்க நம்பரை எழுதி மொத்தம் எத்தனை 7 எழுதியிருக்கீங்க கேட்பாங்க. மொத்தம் எத்தனை 7 எழுதியிருக்கீங்க? மொத்தம் எத்தனை 7 இருக்குன்னு பாருங்க, அது கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை நம்பர் இல்ல, எத்தனை 7 மட்டும் இருக்கு. 19 சார். 19 Sir 19. 19 sevens. யார் சொன்னது அது? சிரஞ்சீவி சார். சிரஞ்சீவி. வாழ்த்துக்கள் சிரஞ்சீவி. அது 19 இருக்கு. சார் அங்க ஒரு 77 2 77 இருக்குது. 2 7 ஆட் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 101 நாம ஸ்கிப் பண்றோம், வேறனே ஸ்கிப் பண்றோம். 102 போலாம். 102 போலாம். 102 படிங்க. எண்ணிக்கை கழித்தால் 8/9 கிடைக்கும். The number which is subtracted from -6/11 to get 8/9. 8/9 கிடைக்கணும்னா -6/11 இருந்து எதை கழிக்க வேண்டும்? நீங்களே கண்டுபிடிங்க. அப்ப என்ன பண்ணணும்னா -6/11 இருந்து 8/9 கழிங்க, அதுதான் ஆன்சர். பாருங்க, அதுக்கு ஆன்சர் என்னன்னா -6/11 இருந்து 8/9 கழித்தால் என்ன வருது, அதுதான் ஆன்சர். கழிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, வீட்டுல பேசுறதெல்லாம் கேக்குது. உங்க சீக்கிரட்ல எனக்கு தெரியும். -6/11 இருந்து 8/9 கழித்தால் அப்படின்னா நீ கழிக்கணும். -6/11 -8/9 போடுங்க பார்க்கலாம். எல்சிஎம் எல்லாம் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஒரு நிமிஷம் ஆப்ஷன் மட்டும் காட்டுங்க சார். ஆப்ஷனா காமிக்கிறேன். சார் -142/99. சரி, வருதான்னு பார்க்கலாமா? அவர் சொல்லியிருக்காரு -142 வருதான்னு பார்க்கலாம். பாருங்க. ஐ வில். சரி, இதுக்கு எல்சிஎம் எவ்வளோ? 99. அது தெரிஞ்சு போச்சு. எல்சிஎம் வந்து 99. கீழே 99 போட்டாச்சு. 9 போட மேல என்ன போடலாம்? இங்க 99 போட்டா அதை 11ஆல டிவைட் பண்ண 9. 9 × 6 54 -54. அடுத்தது இத வந்து 9ஆல டிவைட் பண்ணா 11 என்ன வருது? மைனஸ் இன்டு மைனஸ். ஆமா, இன்டு மைனஸ் மைனஸ் இன்டு வராது. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் அகர்ஷன்? என்னப்பா ராகுல்? சரி, சார் மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். பாருங்க,
இந்த ஆன்சர் -142 டிவைட் பை 99. இங்க பாருங்க, அவர் இந்த கன்ஃபியூஷன், அவசரத்துல இந்த மாதிரி கன்ஃபியூஷன், இந்த ராகுல் மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும். பிளஸ் நானும் கண்டுபிடிச்சேன். அதான் நீங்களே கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு, வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. பிளஸ் இன்டு பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் தான் வரும். மைனஸோட பிளஸ் பெருக்குனா மைனஸ் தான் வரும். அப்புறம் பிளஸோட மைனஸ் பெருக்குனா மைனஸ், மைனஸ், மைனஸோட மைனஸ் பெருக்குனா பிளஸ் வரும். பிளஸ். அப்போ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பிளஸோட பிளஸ் பெருக்குனா பிளஸ் வரும், மைனஸோட பிளஸ் பெருக்குனா மைனஸ் வரும், பிளஸோட மைனஸ் பெருக்குனா பிளஸ் மைனஸ் வரும், மைனஸோட மைனஸ் பெருக்குனா பிளஸ் வரும். இந்த இது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அடுத்தது இந்த நிழலிட்ட பகுதியை நான் ஸ்கிப் பண்றேன் வேணும்னே. அடுத்தது பார்க்கலாம். 104வது கேள்வி நீங்களே போடுறீங்க, நான் போடவே மாட்டேன், நீங்களே போடுறீங்க. இருங்க, இது வந்து இந்த ஆப்ஷன்லாம் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. நீங்களே போடுங்க. நீங்க டைம் எடுத்துக்கங்க. நான் ஒன்றும் பேசல, பிடிக்கல, நீங்களும் பேசாதீங்க. கரெக்டான ஆன்சர் மட்டும் சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏ ஆப்ஷன் சார். சரி, வெயிட் பண்ணலாம். மற்றவங்க எல்லாம் போட்டுட்டோம். ஏ ஆப்ஷன் கரெக்டான வெயிட் பண்ணி பார்க்கலாம். பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் இல்லையாட்ட இருக்குது. ஆப்ஷன் ஏ இல்லையாட்ட இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் ராங். அப்ப மத்த பி 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 சார், பி சார், பி சார், பி 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 சார். எல்லாரும் கீ வருதான்னு பாருங்க. வருது கீ சார். வருதான்னு பாருங்க. எல்லாரும் கரெக்டா வருதான்னு பாருங்க. சார் வருது சார், செகண்ட் ஆப்ஷன் சார். ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? சார் 998 மதிப்பு என்ன? 998 into 998 போடுங்க, அப்ப வரும். இது ஆப்ஷனே பார்க்க வேண்டாம், நீங்க 998 998 போட்டீங்கன்னா வந்துடும். மல்டிப்ளிகேஷனா சார்? ஆமா, இன்டுனா மல்டிப்ளிகேஷன் தானே. ஸ்கொயர் என்னாவே அப்படிதான். தொள்ளாயிரத்தி 98 into 998. ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் சி வருதா? இதப்பா நான் போட்டு பார்க்கறேன். என்ன நான் போட்டு பார்த்துட்டு சொல்றேன். இப்ப வந்து யாரு உள்ள விடுவா? இப்ப தொடங்கன்னு அடிக்கிறாங்க. இருமா, நான் போட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஆப்ஷன் சி சார். இருங்க, எனக்கு ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3யா? யாரு வருதா? சார் வருது சார். ஓகே, வெரி குட். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 106வது கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க. ராகுல், நீங்களே படிங்க. If the area of the rectangular land is bracket a square minus b square bracket square units whose breadth is a minus b unit, then its length is dash. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சதுர அலகுகள் மற்றும் அகலம் a மைனஸ் பி அலகுகள் எனில் அதன் நீளம் எவ்வளவு? இங்க பாருங்க, அங்க பரப்பளவுக்கு சதுர அலகுகள் கொடுத்திருக்காங்க, ஆனா அகலத்துக்கு வெறும் அலகுன்னு கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படி? பரப்பளவு என்பது அது 2 டைமென்ஷன் இல்லையா, அதனாலதான் சதுர வருது. சிங்கிள் டைமென்ஷனா இருந்தா வெறும் லென்த் தான் வரும், அழகு தான் வரும் இல்லையா, அதான் அதனாலதான் அது. அதே மாதிரி இப்ப கொள்ளளவுன்னா
வால்யூமா இருந்தா அதுக்கு என்ன எவ்வளவு டைமென்ஷன் வரும்? வால்யூமா இருந்தா எவ்வளவு டைமென்ஷன் வரும்? வால்யூமா இருந்தா 3 டைமென்ஷன் வரும். லென்த், பிரெத், ஹைட். இல்லனா அப்படி வரும். Fourth option, sir. ஃபோர்த் ஆப்ஷனா? நல்லா பாருங்க. நல்லா பார்க்கணும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை a மைனஸ் b அந்த வகுக்கணும். A plus B. Second one, sir, answer. Second one is the answer. Option 2, sir. Sir, option 2, the A plus ஆமா B. ஆமா a plus b. பாருங்க இப்போ நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம் பாருங்க. இங்க பாருங்க. This is a formula, sir. ஆமா இட்ஸ் a formula. It's a formula a plus b into a minus b equal to a square minus b squareங்கிறது ஒரு ஃபார்முலா. இப்போ பாருங்க 2 ஸ்கொயர் எவ்வளவு? 2 into 2 எவ்வளவு? 4. 4. 3 ஸ்கொயர் 9. 4 ஸ்கொயர் 16. 16. 5 ஸ்கொயர் 25. 9 ஸ்கொயர் 81. 81. 11 ஸ்கொயர் 121. 121. 121. 121. 50 ஸ்கொயர் 225. இது மாதிரி நீங்க 235. இது மாதிரி நீங்க 50 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு. அடுத்தது இங்க பாருங்க. கியூப் பாருங்க. கியூப் எவ்வளவு? 2, 8. 8. 27. 27. 7. 64. 64. 5 cube 125. 125. 125. 125. 132. நல்லா பாருங்க. 5 cube 125. 5 cube 120 போட்டாச்சு. 6 cube 282. நல்லா பாரு. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்க மாலியே. 198. 192. 836. வெட்காமையே நீங்க சொல்றீங்க. வெட்கி பார்த்து இருக்கணும். 216. 216. வெரி குட். அப்ப 7 cube 343. 343. 340 3. 343 343. 3, sir. 8 cube 512. 512. 432. 9 cube 9 oda cube 81 into 9. 729. 7 வெரி குட். இப்போ ஸ்கொயர் ரூட் பாருங்க. 2 ஓட ஸ்கொயர் ரூட் அது இப்ப போட முடியாது. அதுக்கு என்னன்னா பவர் ஆஃப் 0.5 இப்படி வச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் 2 ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளவு? அதாவது அங்க என்ன வருதோ நம்பர் அந்த நம்பரே அதே நம்பர் பெருக்கினா 2 வரும். இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஓட ஸ்கொயர் ரூட் 4 ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளோ? அது 2. ஏன்னா 2 into 2 4 வருதா? 2 அதனால அப்படி. அப்ப இங்க 2 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 1.414 நீங்க தெரியும். மனப்பாடமா தெரியும். 3 ஓட ஸ்கொயர் ரூட் 1.782 இதெல்லாம் தெரியும். கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும். வழி இல்லை. மனப்பாடம் பண்ணிதான் 5 ஓட ஸ்கொயர் சார் வந்து ஆப்ஷன் காட்டுங்க. ஆப்ஷன்லாம் கிடையாது. 5 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2.236. எங்க ஆப்ஷன் நானா போட்டுட்டு இருக்கேன். ஆப்ஷன் ஓகே சரி. இப்போ 9 ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளவு? 9 ஓட ஸ்கொயர் ரூட் 3, sir. வெரி குட். ஓகே அதே மாதிரி நீங்க இப்படிதான் போடணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க போட்டாதான் 9 ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளவு 10 ஓட அந்த மாதிரி நீங்க போட்டு நீங்க தெரிஞ்சு அட்லீஸ்ட் 10 முடியவா தெரியும். 2 3 4 5 6 6 7 அப்புறம் 8 9 அந்த மாதிரி தெரியும். So with this we will close today. Sir.
என்ன டவுட்? எல்லா நம்பரோட 0.5 தான் பண்ணணும் சார். 0.5 என்ன ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா வேற மாதிரி போடுவாங்க இல்லையா? இங்க இந்த நம்ம லேப்டாப்ல போட முடியாது. ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயர் ரூட் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸ்கொயர் ரூட் எப்படி போடுவாங்க? இப்படி போடுவாங்க. காமிக்கிறேன். பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இப்படிதான். இத பாருங்க ஸ்கொயர் ரூட் தெரியுதா இங்க? இந்த மாதிரி சிம்பிள் பார்த்துட்டீங்களா? எஸ் சார். ஸ்கொயர் ரூட் படிச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார். இந்த மாதிரி சார். இப்படி ஒரு சார். போட்டு மேல போவோம். அத பாருங்க. Square root are simple, sir. என்னப்பா? ஸ்கொயர் பாருங்க இங்க போட்டுக்காம பாருங்க. இதான் இந்த மாதிரி தான் போடுவாங்க ஸ்கொயர் ரூட்னா. அது இந்த லேப்டாப்ல போட முடியாதுங்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இப்படி போடுவாங்க. ஸோ இந்த லேப்டாப்ல என்னால் போட முடியாது என்பதால் நான் வந்து ஸ்கொயர் ரூட் சிம்பிள் ஓகே. சிம்பிள் பாருங்க கீழே பாருங்க ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வந்து அது யாரோ மறுபடியும் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. யார் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது? கணேசன் ஏப்பா ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? சொன்ன கேட்க மாட்டீங்களா? அங்க ரோட்ல போற கார் சத்தம் எல்லாம் கேக்குது. பாருங்க இந்த ஸ்கொயர் ரூட்டோட சிம்பிள் இப்படி இருக்கும். சரி ஓகே சார். பாருங்க கீழே போட்டுருக்காங்க பாருங்க. இதான் பாருங்க. இதான்ப்பா ஸ்கொயரோட சிம்பிள். இப்படிதான் போடணும். போட்டு அதுக்குள்ள 5 4 போடணும். நான் அது இதுல என்னுடைய லேப்டாப்ல எழுத முடியாதுங்கிறதுனால காமிக்கிறேன். சரியா? 0.5 போடணும். To the power of 0.5. Okay, we'll close at this. We'll meet again tomorrow for science class at same time 10 o'clock. Okay? Thank you, sir. நாளைக்கு நீங்களே நடத்துவீங்க சார். சயின்ஸ் எடுப்பாங்க, மேடம் எடுப்பாங்க. நான் இருப்பேன். I will be with you. Thank you, sir. Thank you, sir. Thank you, Thank you, sir. Thank you. எல்லாம் போய் நல்லா Thank you, sir.